சென்னையில பிளாட் தேடுறீங்களா? spaceby.inல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். கான்டாக்ட் 9600096578. ஆனா இன்னைக்கும் ஒரு அம்மா தான் கர்ப்பமானால் இத்தனை நாடுகளில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பெண் 5வது மாதத்தில் போய் டாக்டர் கிட்ட ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா பார்த்து சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும் போய் குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்து சொல்லுங்கன்னா டாக்டர் தூக்கில் வச்சுருவாங்க. ஏன்? இந்தியாவில் மட்டும்தான் நாம் பெண் குழந்தைகளை ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறோம். வேலை இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா வேலை இடத்துல பெண்களால் ஜாலியாக இருக்க முடியுதா? நிறைய மீ டூ சம்பவங்கள் நடக்குது. அதை சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை, உடனே சொன்னாலும் பிரச்சனை, லேட்டாக சொன்னாலும் பிரச்சனை, போலீஸ்காரம்மா கிட்ட போய் சொன்னால் போலீஸ்காரம்மாக்கே பிரச்சனை. ஏன் பெண் பாலுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபீமேல் தான் ஃபண்டமெண்டல் டிசைன் இன் நேச்சர். இப்போ நம்ம கொரோனான்னு போட்டு நான் மாஸ்கெல்லாம் போட்டு வந்திருக்கேனே, கொரோனா ஆனா பெண்ணா? கொரோனா குட்டி போடுவதனால் நம்ம பொது புத்தியில் அது பெண். நம்ம தடுப்பூசி போடுற அனைத்து நோய்களும் ஆண் கிருமிக்காக தடுப்பூசி போடுறோமா, பெண் கிருமிக்காக தடுப்பூசி போடுறோமா? பெண் கிருமியை பார்த்து பயந்து தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். நீங்களாம் ஆண்கள் தானே, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க மாட்டீங்க தானே? இயற்கைக்கு அவ்வளோ அறிவு இருந்தால் முளைகளே இல்லாமல் உங்களை படைச்சிருக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு முளை இருக்குது? ஏன்னா நீங்கள் உருவாகும் போது ஒரிஜினல் ஃபண்டமெண்டல் ஃபீமேல் டிசைனில் உருவாயிட்டீங்க. அப்புறம் 7 வாரத்துக்கு கழிச்சு தான் ஒய் குரோமோசோம் தன்னை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் விந்தணு உருவாகுது, விந்து பை உருவாகுது. அதுக்கப்புறம் தான் டெஸ்டோஸ்டிரான் உருவாகுது. இந்த அம்மா தான் சும்மா இருக்காதுன்னு பார்த்தா எம்ஜிஆர் சொல்லுவார், இப்படி தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்வார். அவருக்கு ஒரு ஜூனியர் இருக்கார் ரஜினிகாந்த், பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் தொடர்ந்து மிசாகினிஸ்டிக்காக பேசி 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 நம்ம பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் செந்தமிழெல்லாம் பேசி நல்லா கலக்கிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சுட்டு போட்டாலும் எனக்கு செந்தமிழ்லாம் பேச வராது. எனக்கு தெரிந்த மெட்ராஸ் பாஷையில் நான் பேச போகிறேன். நீங்கள் யோசிப்பீங்க, அது என்ன நடுவில் கொஞ்சம் சயின்ஸை காணோம், நடுவில் கொஞ்சம் அறிவியலை காணோம், என்ன அர்த்தத்தில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. மிஸ்டர் ஒளிவண்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, இது உலக மகளிர் தினத்தன்னைக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சி, அதனால் அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அந்த தலைப்பை வச்சுக்கோங்க சார், நடுவில் கொஞ்சம் அறிவியலை காணோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நடுவில் கொஞ்சம் அறிவியலை காணா போனதுக்கும் பெண்களுடைய இன்றைய நிலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். அதற்கு முன்னாடி பெண்களோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். நம்ம மேடம் எல்லாம் சொன்னாங்க, பெண்கள் எவ்வளோ படிக்கிறாங்க, எவ்வளோ கெட்டிக்காரராக இருக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு அம்மா தான் கர்ப்பமானால் இத்தனை நாடுகளில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பெண் 5வது மாதத்தில் போய் டாக்டர் கிட்ட ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா பார்த்து சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும் போய் குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்து சொல்லுங்கன்னா டாக்டர் தூக்கில் வச்சுருவாங்க. ஏன்? இந்தியாவில் மட்டும்தான் நாம் பெண் குழந்தைகளை ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறோம். ஏன் இந்தியாவில் பெண் குழந்தைகள் இப்படி செய்கிறோம்? இந்தியாவில் மட்டும் என்ன பிரச்சனை? பெண் குழந்தைகளை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க பெண் குழந்தைகளை ஒரு சுமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வேஸ்ட்டு, இது தண்டம், அது செலவு வைக்க போகுது, அதுக்கு சீதனெல்லாம் பண்ண முடியாது, அது படித்தாலும் சம்பாரித்து எவனோ ஒருத்தன் கொடுக்க போகுது, இது மேலே முதலீடு போகிறதுல ரிட்டர்ன் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்காது, அதனால் பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு இந்தியா. சரி, நாமெல்லாம் நல்லா படித்து கெட்டிக்காரங்களாகி படித்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வேலை இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா வேலை இடத்துல பெண்களால் ஜாலியாக இருக்க முடியுதா? நிறைய மீ டூ சம்பவங்கள் நடக்குது. அதை சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை, உடனே சொன்னாலும் பிரச்சனை, லேட்டாக சொன்னாலும் பிரச்சனை, போலீஸ்காரம்மா கிட்ட போய் சொன்னால் போலீஸ்காரம்மாக்கே பிரச்சனை. இப்போ இது எங்கே போய் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்னா, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசித்து பார்த்தா நமக்கு நடுவில் கொஞ்சம் அறிவியலை காணோம். எப்போ காணா போச்சு, எங்கேலேருந்து காணா போச்சுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எல்லா மனித குலங்களும் அறிவியல் ரீதியாக தான் யோசிக்கிறாங்க. வானம் ஏன் எப்படி இருக்குது, மழை எப்படி பெய்யுது, செடி எப்படி முளைக்குது, குழந்தை எப்படி பிறக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரிய மனோபாவம் இருக்குது. இது ஏன் நடக்குதுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கு. எப்போ இதெல்லாம் அவங்க எழுதி வைக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ எனக்கு பதில் தெரிஞ்சு போச்சு. அதான் கடைசி பதில், அதுக்கு மேலே பதிலே கிடையாது. ஹமுரிபி எப்போ செவுத்தில்
கல்லில் கோட் ஆஃப் லா எழுதினாரோ ஹம்முருபி நாட்டுக்கு அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் அவங்க வளரவே இல்லை. எகிப்தில் எப்போ ராஜா வந்து செவுத்தில் கல்லில் செதுக்கினாரோ அதோட ஃபைனல். அதுக்கப்புறம் அந்த நாடு வளரவே இல்லை. அதே மாதிரி எந்தெந்த நாட்டெல்லாம் செதுக்கி வச்சாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வளர மாட்டாங்க. ஏன் வளர மாட்டாங்க? அதான் செதுக்கிட்டோமே ஃபைனல், அதுக்கப்புறம் ஒன்றும் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அறிவியல் அதோடு நின்றுடுமா? அறிவியல் என்பது என்ன சொல்? அது பண்பு தொகை. ஊறிக்கொண்டே இருப்பதனால் அது ஊறுகாய் மாதிரி, அறிந்து கொண்டே இருக்கும் இயல்பு என்பதனால் அது அறிவியல். அப்போ அது வளரும் தானே, பெருசாகி தானே போகும். தமிழில் மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்துலேயும் அதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அறிவியலை பற்றி பேசிட்டு பிரம்மா கிரம்ம எல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை பிரித்து பார்ப்போம். சத்தியம், சத் அப்படின்னா உள்ளது, உள்ளதை உள்ளபடி பார்க்கும் மனப்பான்மை தான் சத்தியம். உண்மையை சொல்கிறது இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்வது. ஞானம், சமஸ்கிருதத்தில் ஞானம்னு சொல்கிறோம், கிரீக்லேயோ இல்லை லாட்டின்லேயோ க்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிஷன், நாலேஜ். க்னோசிஸ் அப்படின்ற வார்த்தைன்னா புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. அனந்தம்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, என்லெஸ், இன்ஃபினைட் அப்படின்னு அர்த்தம். இந்த கடைசியில் ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம குழப்பமான வார்த்தை தான். பிரம்ம அப்படின்னா நமக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடும். என்ன இவங்க வேறு ஏதோ கதை சொல்கிறாங்களே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிரம்ம அப்படின்னா பிர அப்படின்ற சவுண்டு. இந்த பிரன்னு சொன்னோடனே நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க. பிர, பிரா, பிரெஸ்ட், பிரான்ச், பிராக்ட், பிராக்டியோல், பிரெயின், பிரெக்மா, பிரெக்மோஸ். எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னா தொடர்ந்து விரிந்து கொண்டே வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே போவதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொன்னாங்க? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னா இறை. இறை என்பது அவர்கள் சொன்னது எதை? அறிவியலை தான் அவங்க இறைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் செவத்தில் எழுதி வச்சுட்ட பிறகு என்னாச்சு? அதோட டீலில் விட்டாங்க. அதுக்கப்புறம் அது வளரவே இல்லை. ஸோ இப்போ இந்த பிரம்ம என்பது, அதுக்கப்புறம் நீங்கள் அது கோரிலேட்டடாக சொல்லணும்னா பிராமண அப்படின்னா வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே போகும் மனம்தான் பிராமண. சுப்பிரமண அப்படின்னா நல்ல விதமாக வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே போகும் மனதை உடையவன் சுப்பிரமணியன். அப்போ இப்போ நீங்கள்லாம் யார்? சுப்பிரமணியர்கள். ஏன்னா நீங்கள் வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே தெரிந்து கொண்டே போவதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மல நீங்கள் கலந்துட்டதுனால இப்போ நீங்கள்லாம் சுப்பிரமணியர் ஆயிட்டீங்க. இப்போ நான் சொல்லும்பொழுது எடுத்த உடனே உங்களுக்கு வேறு ஒரு எண்ணம் வரும். நீங்கள் சொன்ன ஆயிடுச்சா நாங்களாம் சுப்பிரமணியம் இல்லைன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அது கம்ப்ளீட்லி வேறு டாபிக், இன்னொரு நாள் பேசிக்கலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா, பெண்களோட நிலைக்கு ஏன் அந்த அறிவியலுக்கும் அறிவியல் அற்ற தன்மைக்கும் அந்த அபிரம்ம நிலைக்கும் பெண்களோட நிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அறிவியல் உலகத்திலேருந்து வர என்னை மாதிரி மனிதர்கள், உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணுன்னா, மனித ஜனத்தொகையில் குழந்தை உருவாதில் ஜனிக்குதில்ல, ஜனித்த கொஞ்ச நாள்லே அபார்ஷன் ஆக போகிற குழந்தைகளோட எண்ணிக்கை எடுத்து பார்த்து ஆண் அதிகமாக அபார்ஷன் ஆதா பெண் அதிகமாக அபார்ஷன் ஆதா அப்படின்னு பார்த்தா ஆண் தான் அதிகமாக அபார்ஷன் ஆகும். புறப்பிரசவமாகிற குழந்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் தான் அதிக புறப்பிரசவம். பிறந்த உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிற குழந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் தான் அதிக இன்ஃபெக்ஷன். 5 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க குழந்தைகளோட எண்ணிக்கை யார் கம்மின்னு பார்த்தீங்கன்னா ஆணோட எண்ணிக்கை குறைவு. 15 வயது, 25 வயது, 35 வயது, 50 வயது, 70 வயது, 80 வயது வரை எல்லா காலகட்டங்களிலும் மரண விகிதம் அதிகமாக இருக்கும் பாலினம் ஆண் பாலினம் தான். ஏன் பெண் பாலுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபீமேல் தான் ஃபண்டமெண்டல் டிசைன் இன் நேச்சர். இப்போ நம்ம கொரோனான்னு போட்டு நான் மாஸ்கெல்லாம் போட்டு வந்திருக்கேனே, கொரோனா ஆனா பெண்ணா? கொரோனா குட்டி போடுவதனால் நம்ம பொது புத்தியில் அது பெண். நம்ம தடுப்பூசி போடுற அனைத்து நோய்களும் ஆண் கிருமிக்காக தடுப்பூசி போடுறோமா பெண் கிருமிக்காக தடுப்பூசி போடுறோமா? பெண் கிருமியை பார்த்து பயந்து தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். அப்போ இயற்கையில் முதலில் தோன்றியது பெண். இதெல்லாம் சும்மா கதை சொல்கிறீங்க, சொந்த சரக்கு ஏற்படாது இறக்காதீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆண்கள் எல்லாரும் இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மார்பை நீங்கள் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏன் முளைகள் இருக்குது? நீங்களாம் ஆண்கள் தானே, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க மாட்டீங்க தானே? இயற்கைக்கு அவ்வளோ அறிவு இருந்தால் முளைகளே இல்லாமல் உங்களை படைச்சிருக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு முளை இருக்குது? ஏன்னா நீங்கள் உருவாகும் போது ஒரிஜினல் ஃபண்டமெண்டல் ஃபீமேல் டிசைனில் உருவாயிட்டீங்க. அப்புறம் 7 வாரத்துக்கு கழிச்சு தான் ஒய் குரோமோசோம் தன்னை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் விந்தணு உருவாது.
விந்து பை உருவாகுது. அதுக்கப்புறம் தான் டெஸ்டோஸ்டிரான் உருவாகுது. டெஸ்டோஸ்டிரான் போய் உங்கள் மூளையையும் உடலையும் ஆண் மயப்படுத்துகிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த தோல் உருவாயிடுச்சுன்றதுனால அது ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதற்கு மேலே ஒரு மேல் டிசைன் வருது. அந்த மேல் டிசைனோட பிறக்கிறவங்க தான் ஆண்கள். அப்போது ஆதியில் தோன்றியது ஆதாமா ஏவாளா? ஏவாள் தானே. அப்புறம் ஏன் கதையை மாற்றி எழுதுனாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்ஞானம் இருந்தது, அவங்களுக்கு புரிதலில் ஒரு கோளாறு இருந்தது, அவங்களுக்கு பெண்ணு மேலே செம்ம காண்டு இருந்தது. ஏன் பெண் மேலே அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பு இருந்தது? பெண்கிட்ட அவங்க பயந்த, கோச்சிக்கிட்ட, வெறுப்படைந்த, கடுப்பான விஷயம் என்னவா இருக்கக்கூடும்? அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறா, ரொம்ப எதிர்பார்க்குறா, ரொம்ப என்னை மட்டம் தட்டுறா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குறா. அப்புறம் வேற என்ன பண்ணுறா அந்த பொம்பளை? எல்லாம் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு வேற யாரும் சொல்லாத, என்னை அசிங்கப்படுத்தாத விதத்தில் இவள் என்னை அசிங்கப்படுத்துகிறாள். இது எல்லாத்தையும் கூட பொறுத்துப்பேன். ஆனால் அவள் கலவியல் ரீதியாக அதிகமாக எதிர்பார்க்கிறாள். இந்த பிசாசுகிட்டேருந்து நான் எப்போ தப்பிப்பேன்னு சொல்லி அந்த காலத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள்லாம் எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க? அப்போ ஆண்கள் ஒளிந்து கொள்வதற்கென்ற ஒரு இடம் இருந்தது. அது எது என்றால் மதம். மதத்தில் போய் எல்லாரும் போய் செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகிட்டு இந்த பொம்பளைங்கள்லாம் மோசமான பஜாரிங்க, அவளுங்களாம் இருக்கிறாளுங்களே, அவெல்லாம் இருந்தால் நாடு உருப்படாது, எவன் பெண்களை விட்டு விலகிக்கிறானோ அவனுக்கே முக்தி கிடைக்கும், அவெல்லாம் எழுதி வச்சிடுறது. சரி, எழுதி வச்சிங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆச்சு? 20 வருஷம் கழித்து அந்த இனத்தோட ஜனத்தொகை குறைந்து போயிடும். இப்போ திகம்பர ஜெயின்ஸ் இருக்காங்களே, திகம்பர சமணர்களோட சமிதி என்ன சொல்லுதுன்னா, திகம்பர சமணர்களோட ஜனத்தொகை குறைஞ்சி போயிடுச்சு, அதனால் திகம்பர பெண்களா அருள் கூர்ந்து ஆளாளுக்கு 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ முன்னாடியே செய்திருக்கணும்ல. 4000 வருஷமாக டீலில் விட்டு கடைசியில் வந்து பெற்றுக்கோங்கன்னா இப்போ எப்படி? நீங்கள் தான் சாமியாராக போயிட்டீங்களே, இப்போ எப்படி செய்ய முடியும்? அப்போ இந்த சாமியாரை போன ஆண்கள்லாம் சும்மா இல்லை, அவங்களுக்கு அவங்க இயலாமையை சொல்ல முடியலன்றதுனால, வெளிப்படுத்த முடியலன்றதுனால பெண்களை குறித்து மிக கேவலமாக எந்த மதமாக இருந்தாலும், அது சமணமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பெண் வந்து பிசாசு, மாயப்பேய், லோட்டு லோஸ்க்கு, மோசமான பொம்பளை அப்படின்னு எழுதுனா, இந்த கதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துவது யார் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க இல்லை, அதே வீட்டில் இருக்க பொம்பளைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? பொம்பளை அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டாமா, பொம்பளைனா வீட்டு வேலையெல்லாம் பழக்க வேண்டாமா, என்ன இருந்தாலும் பொம்பளை கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிலாம் சொல்கிறது அந்த வீட்டில் இருக்க அப்பாவா சொல்லுவார். அப்பா சொல்லுவார், என் பொண்ணு ராஜாத்தி எப்படி வேணா இருப்பா, எவன் அவளை கேட்பான்னு பார்க்குறேன்னு அப்பா சொல்லுவார். அம்மா சொல்லுவாங்க, பொம்பளைன்ற ஞாபகம் இருக்கா, கொஞ்சமாவது அடக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா தான் சும்மா இருக்காதுன்னு பார்த்தா எம்ஜிஆர் வந்து சொல்லுவார், இப்படி தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்வார். அவருக்கு ஒரு ஜூனியர் இருக்கார் ரஜினிகாந்த், பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் தொடர்ந்து மிசாகினிஸ்டிக்காக பேசி 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 நம்ம பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, அறிவியலில் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க? பெண் வல்லமை மிக்கவள், அவள் தான் ஒரிஜினல் ஃபார்ம், மேல் இஸ் டெரிவேட்டிவ், உமன் தான் ஒரிஜினல் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆஃப்டர் ஆல் பொம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நம்புகிறாங்க. பிலீஃபே அதுதான் அவங்களுக்கு. பெண் வந்து இழிவானவள், மட்டமானவள், மட்டமாக நடத்தப்பட வேண்டியவள்ன்ற நினைப்பு இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இப்படி இருப்பதனால் நமக்கு என்ன பிரச்சனை வருது? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம திகம்பர ஜெயினை பற்றி பேசணும்ல. தமிழ்நாட்டில் போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றின மூத்த குடி இன்னும் 20 வருஷம் கழிச்சு இல்லாமல் போயிடுமா? ஏன் தெரியுமா? தமிழர்களோட ஜனத்தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து என்னோட இடத்துக்கு ஒரு குழந்தை, உன்னோட இடத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகளை ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ 2. இதை தான் ஆரம்ப காலத்தில் நம்மளோட குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் உத்தேசித்திருந்தது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களோட தமிழ் ஆண்களோட இனப்பெருக்க விகிதம் 1.6, பீகாரில் 3.3. அப்போ யார் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பா?
நம்ம யூனிவர்சிட்டியில் 20 வருஷம் கழிச்சு யார் படிப்பா? இங்கே வந்து யார் ஓட்டு போடுவா? யார் வேலை செய்வா? இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் யார் என்ஜாய் பண்ணுவா? அப்போ நீங்கள் தமிழர்களோட ஜனத்தொகையை அதிகரிக்கணும்னா ஆண்கள் போய் மானாவாரியாக சாகுபடி பண்ணிட்டு வரணுமா? அப்போ தமிழ் ஜனத்தொகை அதிகரிச்சிருமா? ஹலோ, நீங்கள் சாகுபடி பண்ணாலும் அது தமிழ் குழந்தை இல்லை, நாங்கள் சாகுபடி பண்ணாதான் அது தமிழ் குழந்தை. பெண் பெற்றால் தான் அது தமிழ் குழந்தை. நீங்கள் ஆண்கள் பெற்று போட்டு வந்தால் அது தமிழ் குழந்தை இல்லை, அது மலையாள குழந்தை, துளு குழந்தை, டர்க்கிஷ் குழந்தையா இருக்குமே தவிர நாங்கள் பேசி சொல்லிக் கொடுப்போம் தமிழை, தாய்மொழி அது. அப்போ பெண்களை நீங்கள் எப்படி நடத்தணும்? பெண்களை உங்கள் வீட்டு அம்மா எப்படி நடத்தணும்? உதாரணம் சொல்லட்டுமா பெண்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு? ஒரு பெண் டெலிவரி ஆயிருக்கு, 2வது குழந்தை. முதல் குழந்தைக்கு 2 வயசு, 2வது குழந்தைக்கு 2 மாதம். அம்மா வீட்டிலேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 2 வயசு குழந்தையும் ஒரு 2 மாத குழந்தையும் வச்சுட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா விடிய விடிய பால் கொடுத்துட்டு ஆய் கழுவி விட்டுட்டே இருக்கணும். குழந்தை பெற்றிருக்கிற ஒரு அம்மாவுக்கு அது தெரியும். அப்போ அந்த வீட்டில் அந்த கணவன் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடா வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வேளை காஃபி உனக்கு போட்டு கொடுத்தாளா? இந்த ஒரு வேளை காஃபி உனக்கு போட்டு கொடுத்தாலா? ஓ ஓ அப்படின்னு சொன்னாங்களா? அடுத்த நாள் அந்த பொண்ணு பேக்கப். இப்போ இந்த பையனுக்கு 28 வயசு 30 வயசு எரும மாடுக்கு 2 மாதம் கை குழந்தை இருக்க பொண்ணு வந்து காஃபி போட்டு கொடுத்தா தான் வாயில் இறங்குமா? அது தானும் ஒரு காஃபி போட்டு கொடுத்து பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு கொடுக்க துப்பில் அந்த பையனுக்கு அது அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற ஊர் தமிழ்நாடுன்னா இங்கே ஜனத்தொகை எப்படிங்க பெருகும்? இது யாரோட குற்றம்? நடுவில் கொஞ்சம் சயின்ஸை காணும், அதுதான் குற்றம். இப்போ இன்னொரு கடைசியாக உங்களுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறேன். இப்போ பர்சிவரன்ஸ்ன்ற விண்கலம் மார்ஸுக்கு போயிருக்கு, செவ்வாய்க்கு போயிருக்கு, உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ பர்சிவரன்ஸ் அங்கே போயிட்ட பிறகு மார்ஸ் ஒரு சிறந்த கிரகம், அங்கே போய் செட்டில் ஆகலாம்னு நினச்சி அமெரிக்கர்களும் சீனர்களும் 4 புத்திசாலியான, ஃபிட்டான, ஸ்மார்ட்டான, கிளவரான, எல்லா விதத்துலேயும் சிறந்த பண்புகளை கொண்ட ஆண்களை அடுத்த தடவை மார்ஸுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 சயின்டிஸ்ட் கிட்டையும் எல்லா விதமான உபகரணமும் இருக்குது. மார்ஸுக்கு போய் அவங்க செல்வ செழிப்பாக என்ன வேணால் செய்து வாழலாம்ன்ற ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த 4 பேரும் மார்ஸுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? மச்சான் நீ நார்த் எடுத்துக்கோ, நான் சவுத் எடுத்துக்கிறேன், அவன் ஈஸ்ட்டு அவன் வெஸ்ட்டு, நம்ம எதுக்கு திரும்ப பூமிக்கு போகணும்? மார்ஸ் நம்மளது தான், பாரத தேசத்தை உருவாக்குவோம்னு சொல்லுவாங்க. என்ன மார்ஸில் போய் பாரத தேசம் சொல்கிறாங்களே டாக்டர், நீங்கள் யோசிப்பீங்க. பாரத தேசம் என்றால் பிரதர்ஸ் லேண்ட், ஃபாதர் லேண்டு மாதிரி பிராத்தாவோட லேண்டு பாரத தேசம். அது என்ன புனிதமான பேர்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஃபீலிங்ஸ் ஆகாதீங்க. பாரத தேசம்னா என்னோட பிரதரோட லேண்டு. அங்கே அது மாதிரி மார்ஸை வந்து அவங்க பிரித்து பங்கு போட்டு அவங்களோட தேசமாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அந்த ஆண்கள் என்ன யோசிப்பாங்க? நம்ம இங்கே வந்தோம், செட்டில் ஆகிட்டோம், சரி அவங்களுக்குள்ளே ஜாலியாக இருக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்க? என்ன ரொம்ப போர் அடிக்குது, இவ்வளோ ஆசையாக நம்ம யாருக்கு விட்டுட்டு போகிறோம்? ஒரு குழந்தைய வளர்த்து அதோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுப்பேனே இல்லையா? திரும்ப பூமிக்கு போனால் நம்மளை பிடிச்சி வச்சுப்பானுங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலின்றதுனால எல்லா உபகரணமும் அவங்கக்கிட்ட இருக்குன்றதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு கருவியை உருவாக்குவார்கள். அந்த கருவி என்னென்ன பயன்களை செய்யும்? ஒரு செல்லை இப்படி எடுத்து போட்டால் 9 மாதம் கழிச்சு குவா குவான்னு சவுண்டோட ஒரு குட்டி மனித பிறவியை கொண்டு வந்து கொடுக்கும். குழந்தை பெற்றுட்டாச்சா அதுக்கு பாலும் கொடுக்கும், பால் கொடுத்துட்டாச்சா அதுக்கு அன்பும் கொடுக்கும், அரவணைப்பும் கொடுக்கும். ஆறுதலாக இருக்கிறது எப்படி, ஆக்சிடோசினோட அந்த மாய விசைகளை உருவாக்குவது எப்படின்றதையும் அந்த கருவி சொல்லித்தரும். அது மட்டும் முடிஞ்சிச்சா ஆயிடுச்சா, அந்த குழந்தை புத்தி சொல்லித்தரும், அறிவு சொல்லித்தரும், வளர்த்து தரும். தாய்மை பண்போட இந்த கருவி நடந்துக்கும்னா இந்த 4 பேரில் அந்த கருவியை யார் முதல்ல பயன்படுத்துவா? 4 பேர் அட் அ டைம் பயன்படுத்த முடியாதுல்ல, ஒரு சமயத்துக்கு ஒரு குழந்தை தானே பிறக்கும். இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்திய மதிப்பில் இந்த கருவிக்கு என்ன விலை இருக்கும்? 1 கோடி, 5 கோடி, 10 கோடி? நீங்கள் விலையை வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்களை இந்த நாட்டில் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? ஏன் இங்கே ஜனத்தொகை குறைஞ்சி போகுது? ஜனத்தொகை இருந்தாலும் கூட குழந்தைகள் நல்ல மனநிலையோடு இருக்கிறாங்களா? ஏன் பிரச்சனைக்குள்ளானவர்கள் ஆகிறாங்க? ஏன் எங்ககிட்டலாம் கன்சல்டேஷனுக்கு வராங்க? ஏன்னா ஆண்கள் பெண்களை ஒழுங்காக நடத்துவதில்லை. ஏன் ஆண்கள் பெண்களை ஒழுங்காக நடத்துவதில்லை?
அவங்க அம்மா அவங்கள ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணலை. பெண்கள் சோகமாக இருக்கிறார்கள். பெண்கள் சோகமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பிள்ளைய பெற்றுட்டால அவ்வளோதானே வேலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மிஸ்டேக். பிள்ளைய யார் வேணால் பார்க்கலாம், ஆடு மாடு கூட குட்டி போடும். ஆனால் மனித குழந்தையை வளர்க்கணுன்னா அந்த தாய் சேய் உறவு, அந்த பந்தம், அந்த அட்டாச்மெண்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வரணும். அந்த 2 பேருக்கு இருக்கிற அந்த செட்டு கரெக்டாக வரணும். அது கரெக்டாக வரணும்னா அந்த அம்மா குழந்தை முகத்தை பார்த்து பேசி விளையாடி கதை பேசுகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு டைம் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு நல்ல மனநிலை இருக்கணும். ஒரு நல்ல மனநிலையிலையா அந்த ஊரில் பொம்பளைங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லையே. உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் எங்ககிட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க, மேடம் கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை வைத்திருக்கிறீர்கள் என்றால் நடுவில் கொஞ்சம் அறிவியலை காணோம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுதான் ப்ராப்ளம். இதுதான் எங்களுக்கு இருக்கிற எங்களோட அப்சர்வேஷன். இதுக்கு என்ன சொல்யூஷன்? தயவுசெய்து உங்கள் வீட்டு பெண்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்கிறேன். ஒரு கணவர் அவர் மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். 12 வயசில் ஒரு பெண் குழந்தை, 8 வயசில் ஒரு ஆண் குழந்தை. இவங்க 2 பேருக்கு எக்கச்சக்கமான தகராறுகள், குடும்ப சிக்கல்கள், உங்கள் அம்மா அவுட்டு எங்கள் அம்மா இன்னுன்ற பிரச்சனைலாம் இருக்குது. இந்த லேடி டோட்டலி அப்செட் ஆகிட்டாங்க. ஒரு 10 நாள் இந்த லேடியை ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பண்ணாதான் இயல்பு நிலைக்கு இவங்க திரும்புவாங்க. இப்போ இந்த ஆண் கேட்குறாரு, நான் வேலைக்கும் போகணும், பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸாக நடக்குது, இந்த 10 நாளைக்கு என் பசங்களை நான் எங்கே விடுவேன், எப்படி இந்த குழந்தைங்களை சமாளிப்பேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலன்னு உட்காந்து அழுகுறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? அந்த வீட்டிலேயே இருக்கிற முக்கியமான கதாபாத்திரம் யார்? அந்த பெண். அந்த பெண் மேலே நீங்கள் என்ன முதலீடு செய்தீங்க? அதை வேலை வாங்குறீங்க, அதை திட்டுறீங்க, அது மூஞ்ச பார்க்க மாட்டேன்றீங்க, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டாந்து அடி அப்படின்னு கேட்குறீங்க, உங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியில்லையடி அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க பரம்பரையே இழுத்து போட்டு மிதிக்கிறீங்க. இப்படிலாம் ஒரு பொம்பளை நீங்கள் நடத்துனீங்கன்னா அதோட அவுட்கம் எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். அவுட்கம் நல்லா இருக்கணும். இந்த தமிழ் குழந்தைகள் அதிகமான எண்ணிக்கையில் பிறந்து சிறந்த மனதோடு அவங்க இருக்கணும்னா நம்ம முதலீடு செய்ய வேண்டியது நம்ம பெண்களிடம். அதனால் நான் இப்போ முதலீடு செய்கிறது உங்கள் ஆண்களிடம். ஆண்கள், நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு உட்காரமா, நான் ஒரு காஃபி போட்டு தரேன், காலையிலேருந்து நீ கஷ்டப்படுறிய கண்ணா, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ஐ எம் ஸோ ஹாப்பி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் எனக்கு வாச்சிருக்காளே, நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? இந்த கல் தோன்றி மண் தோன்றா டேஷ் டேஷ் டேஷ்லாம் இருக்குல்ல, இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற கேவலமான ஒரு கேரக்டர் நான் சொல்லட்டுமா? சாதாரணமாக நன்றி, தேங்க்யூ, சாரின்னு சொல்கிற பண்பு நமக்கு யாருக்கும் கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்து சொல்லித்தர வரைக்கும் சாரின்ற வார்த்தையை கேஷுவலாக பேசுகிற பண்பு நமக்கு இல்லை. அதுவும் ஒரு பெண்கிட்ட போய் அப்படி பேசுகிறதுக்கு உண்டான அந்த தன்மை, அந்த பண்பு நம்மக்கிட்ட இல்லை. ஏய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஒய்ஃபை. அந்த பொண்ணுக்கு ஒரு பேரெலாம் இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த சுப்பிரமணியர்கள்லாம் இப்போ என்ன செய்யணுன்னா, வீட்டுக்கு போய் உங்கள் மனைவி முகத்தை பார்த்து, நீ என் வாழ்க்கைக்கு இவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்க, விலை மதிப்பில்லாத நிறைய விஷயங்களை என் வாழ்க்கைக்கு நீ கொண்டு வந்திருக்க, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ, உனக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, பட் எவ்ரிடே ஐ வில் லேர்ன் டு பி அ பெட்டர் பர்சன் இன் யுவர் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வேலை மெனக்கட்டி இங்கே வந்து இதை பேசுனதுக்கு என் ஜென்மம் சாபல்யமடையும். இந்த 44வது புக் ஃபேரில் இந்த உலக மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களோட பெரும் பிரச்சனைகளை டெய்லி கேட்டு எப்போ சொல்லி பசங்களை திருத்தலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த அமைப்பாளர்களுக்கு நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் எல்லாம் சுப்பிரமணியம் தான். எப்போ உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொண்டு, எப்போவுமே அந்த தெரிந்து கொள்ளும் அந்த உத்வேகத்தை கைவிடாமல், தொடர்ந்து ஆதியும் அந்தமும் இல்லாமல் விரிந்து கொண்டே போகும் அறிவாற்றலை நம்ம பெற்றிருந்தோமாயானால் புதுசான தகவலை நம்ம கேட்போம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தருவோம். நம்பரில் மட்டும் இல்லாமல் தரத்திலையும் தமிழ் குழந்தைகள் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ஸோ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல நம்மளை நாமே கொஞ்சம் பரிசீலனை செய்து மாற்றங்களை உள்ளுக்குள்ளே இருந்தால் ஏற்படுத்தணும். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் எடப்பாடி அறிவித்த கடன் தள்ளுபடிகள் அதிமுகவை ஜெயிக்க வைக்குமா? நக்கீரன் ஸ்பெஷல் சர்வே ரிசல்ட்
திமுக மாஸ் ஸ்டாலின் அடித்த சிக்ஸர். செம்மொழிக்கு துணை நின்ற ஆராய்ச்சியாளர் கைதாவாரா ராஜேஷ் தாஸ். காப்பாற்றும் எடப்பாடி அரசு. கோடிகள் புரளும் ஓட்டு மிஷின் பாலிடிக்ஸ். வில்லங்க வீடியோவில் பாஜக மந்திரி. டெல்டாவை பாழடிக்கும் சரபங்கா. எடப்பாடி மீது விவசாயிகள் கோபம். மோடியின் வெற்று அறிவிப்பு. திமுகவின் பாராமுகம். கொந்தளிக்கும் தேவேந்திர குலத்தினர். விருப்ப மனு கொடுக்கும் போதே வேட்பாளர் சர்ச்சை. இபிஎஸ் ஓபிஎஸ் சீட் ஷேரிங். அதிர்ச்சி, அவமதிப்பு, அழுகை. உரசல் கூட்டணி ஓட்டாக மாறுமா? தொகுதி மாறும் அமைச்சர்கள். பிரேக் போட்ட எடப்பாடி. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.